இதயம் காக்கும் மருத மரம். நதி ஓடும் இடமெல்லாம் அதன் கரைகள் அதிராமல் நிற்க ஆர்ப்பாட்ட மேதுமின்றி காவல் காக்கிறது மருத மரம். மருத மரம் நீர் மருது, ஆற்று மருது, வெண்மருது என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மருத மரத்தின் வேர்கள் மண்ணை இறுக பற்றிக் கொள்கின்றன. பெருமழை வந்தாலும் நதி பொங்கி எழுந்தாலும் கரைகளை பலமாய் பாதுகாக்கிறது மருத மரம். இதனால்தான் மருத மரம் நதிகளின் புனித காவலன் என்று அழைக்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக மருத மர பட்டையை இதயத்திற்கு வலிமை தரும் மூலிகையாக பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். ஆக மருத மரம் நதியின் இதயத்தையும் மனிதனின் இதயத்தையும் பாதுகாக்கிறது. முதுமலை வனப்பகுதியில் சமீபத்தில் நடந்த ஆய்வு ஒன்றின் மூலம் ஒரு அற்புதமான ரகசியம் வெளியில் வந்திருக்கிறது. அங்கே நதிக்கரையில் வளர்ந்திருக்கும் மருத மரங்களில் 56 வெண்முதுகு கழுகுகளின் கூடுகளும் 157 மலபார் பெரிய அணில்களின் கூடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. வெண்முதுகு கழுகுகள் அழியும் நிலையில் இருப்பதாக IUCN அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆக மருத மரம் நதியின் கரையை மட்டும் பலப்படுத்தவில்லை, பல்லுயிர்களின் வாழ்வையும் பலப்படுத்துகிறது. அதனால்தான் விஞ்ஞானிகள் இதனை ஒரு இயற்கை பொறியாளர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இன்று நதிக்கரைகள் நம்மால் காயப்படுத்தப்படும் பொழுது மருத மரங்களின் எண்ணிக்கையும் குறைகிறது. மருத மரங்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது மண் அரிப்பு அதிகமாவதுடன் பல்லுயிர்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் அபாய நிலை ஏற்படுகிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.